ஈடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு TF2S. ஸோ TF2Sல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் வீடியோஸும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு முழுக்க வந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோ தான். ஸோ இந்த டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு ப்ளஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ அந்த டாபிக் பற்றி உங்களுக்கு நான் வந்து ஒரு ஹேண்ட் ஸ்கெட்சில் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமே இருக்குது. ஸோ அதை ஈஸியாக எளிமையாக உங்களுக்கு வந்து புரியும் வகையில் நான் இப்போ சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ சப்போர்ட் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இது வந்து ஒரு வீடாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஸ் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்மளால் நிற்கவே முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்விங் மூமெண்ட்ஸ் நடக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸை வந்து ரீச் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரிவர்சலில் நடந்திருக்கும். ஸோ இந்த ரிவர்சல் ஏரியாவை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு எப்படி இங்கே ஒரு பேஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்குதோ, நமக்கு ஒரு ரூஃப்னு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ரூஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ரூஃபை தாண்டி நம்ம காங்கிரீட் போட்டு வச்சுருப்போம். கரெக்டுங்களா? அந்த காங்கிரீட்டை நான் உடச்சிட்டு போனால் தான் என்னால் மேலேயே போக முடியும், இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, ஸோ மேலேயே போக முடியாது. ஸோ அந்த ரூஃபை தான் நான் என்னவா சொல்கிறேன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பேஸ் நமக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்குதோ ரூஃப் வந்து நமக்கு என்னவா இருக்கும், ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை இன்னும் எளிமையாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் மூலிமா நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பனிங்கில் ஸோ ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு 300 rupees அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து என்ன ஆகுது, ரீச் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு புல் பேக். ஸோ இதை நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்விங்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸை வந்து நம்ம ஒரு 250 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கில் 200ல் இருந்துச்சு, அங்கேருந்து 300 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்க்கு ரீச் ஆச்சு. அடுத்து என்ன இருக்குது, 250 வந்து இங்கேருந்து ஒரு 350க்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 250 அப்படின்ற ஏரியாவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சப்போர்ட்டாக நாம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஏரியாவை ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு புல் பேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டை என்ன பண்ணோம், உடைச்சிட்டு கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 சினாரியோஸ் தான் மார்க்கெட்டில் நடக்கும். அப்போது இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது நம்ம சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். இந்த சப்போர்ட்டை உடைக்குது அப்படின்னா அது நமக்கு என்னவும் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ எப்படி ரெசிஸ்டன்ஸாக ஆக போனால் ஒன்ஸ் மார்க்கெட் உடைச்சா கீழே வந்துருக்கு, கீழே வந்து அரௌண்ட் ஒரு 200க்கு அகைன் ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அகைன் மார்க்கெட் என்ன ஆகும்னா ஒரு புல் பேக் கொடுக்கும்போது ஸோ இந்த சேம் ப்ரைஸே நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன், ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும், நமக்கு
கீழே விழுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நமக்கு என்னது ஒரு மார்க்கெட் சப்போர்ட் எப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் அந்த சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ரெசிஸ்டண்ட்னா என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஒரு ரூஃப் டாப் மாதிரி. ஸோ மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ப்ரைஸ் இருக்குது. அகெயின் அதே ஒரு 200 எடுத்துக்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து என்ன இருக்குது ஒரு 300 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு புல் பேக் ஒரு 230 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நமக்கு என்ன இருக்குது மார்க்கெட்டு வந்து கரண்ட் ரன்னிங் ப்ரைஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 300 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரைஸவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டண்ட்டாக மார்க் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இங்கிருந்து ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதை எப்படின்றத காட்டுறேன். ஸோ மார்க்கெட் ஒரு அப் மூவ் கொடுத்து ஒரு டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா, ரெசிஸ்டன்ட் என்ன இருக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் மார்க்கெட்டு அகைன் இந்த ரெசிஸ்டன்ட் நமக்கு இப்போ என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஆக்ட் ஆகும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கிருந்து நமக்கு என்ன ஆகும் ஒரு புல் பேக் கொடுத்து ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும் கொடுக்கும். ஸோ இதுதாங்க நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ன்றது. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேயே மார்க்கெட் என்ன இருக்குது நமக்கு ஒரு ஃபால் நடந்திருக்கு. ஃபால் நடந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் ஸோ கன்சால்டேஷன் நடந்திருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு பெரிய மூவ் கொடுக்காம என்ன இருக்குது ஒரு கன்சால்டேஷன் நடந்து அகெயின் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு இந்த சப்போர்ட் ஜோனுக்கு ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து நமக்கு ஒரு பிக் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ சப்போர்ட் ஜோன்ல இருந்து மார்க்கெட் என்ன இருக்குது ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்றதை பார்க்கலாம். இந்த டேயில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணது என்னவோ இந்த ஏரியா. ஸோ இங்கிருந்து ஒரு ஃபால். ஸோ ப்ரீவியஸாக நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட் என்ன இருக்குது ஒரு புல் பேக் கொடுத்து ஒரு பிக் மூவ்மெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனதுலேருந்தே என்ன இருக்குது அப்படின்னா கீழேயும் போக மேலேயும் போக என்ன இருக்குது ஒரு கன்சாலிடேஷனே நடந்து அகெயின் ஓப்பன் ப்ரைஸே நமக்கு என்ன நடந்திருக்கு இங்கே ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆனதுனால மார்க்கெட் இங்கே என்ன இருக்குங்க சடனாக ஒரு ஃபாலும் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அனதர் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து இங்கே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு அப் மூவ்மெண்ட் நமக்கு கொடுத்தது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்சால்டேஷன் நடந்ததுனால இங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓப்பனிங்கை இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சப்போர்ட்டாக கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம என்னவா மார்க் பண்ணிக்கலாம் சப்போர்ட்டாக கூட மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு புல் பேக் கொடுத்து ரெசிஸ்டன்ட் லெவலில் டேப் பண்ணிவிட்டு என்ன ஆகிடுச்சு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால் நமக்கு கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா. ஒரு பிக் மூவ்மெண்ட் நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அனதர் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது மார்க்கெட்டு
ஒரு அப் மூவ் கொடுத்து சடனாக ஒரு ஃபால் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டே வந்து நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை மார்க்கெட் ஓப்பனிங்லேயே என்ன ஆகிடுச்சு, டேப் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாலும் கிடச்சிருக்கு. அகைன் நான் என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு ஒரு லோவில் ஒரு ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்விங்கை நம்ம என்னவா மார்க் பண்ணிக்கலாம், நம்ம சப்போர்ட் லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக மார்க்கெட் சப்போர்ட் லெவல்ஸ் என்ன பண்ணுச்சு, வந்து டேப் பண்ணி நமக்கு அழகான ஒரு மூமெண்ட்ஸை நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட்டு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்த நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாம்னா, சப்போர்ட் டர்ன் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அதாவது சப்போர்ட் உடைச்சி அது சப்போர்ட் என்னவா நமக்கு ஆக்ட் ஆக போகுதுன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால், ஒரு ஸ்விங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டுங்களா. ஸோ இந்த ஸ்விங்கை நான் என்னவா மார்க் பண்ணியிருக்கேன், சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான். இந்த இடத்துல சப்போர்ட்டை என்ன பண்ணியிருக்கிறான், அவன் பிரேக் பண்ணியிருக்கிறான். பிரேக் பண்ண உடனே என்ன இருக்குது, மார்க்கெட்டு ஒரு புல் பேக் கொடுத்து ஒரு சடன் ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சப்போர்ட் லெவல்ஸ் என்னவா ஆக்ட் ஆகும் நமக்கு, ஒன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் மாறும். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டர்ன் இன்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து என்ன இருக்குது, மார்க்கெட்டை ஒரு மூமெண்ட் கொடுத்துருச்சு. அகெயின் மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த சப்போர்ட்டை என்ன பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டான், பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா. பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது, மார்க்கெட்டு கொஞ்ச நேரம் கன்சால்டேஷன் நடந்து அடுத்து நமக்கு என்ன இருக்குது, இந்த சப்போர்ட்டு நமக்கு என்னவா இங்கே நடந்திருக்கு, ரெசிஸ்டண்ட்டாக மாறி இருக்கு. ஸோ அதனால நமக்கு மார்க்கெட் இங்கிருந்து என்ன ஆயிட்டு, நமக்கு இங்கே ஒரு ஃபால் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் அதில். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் எப்படி நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங்லேயே மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு நல்ல ஃபால் கிரியேட் ஆகிருக்கு. ஃபால் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால தான் ஒரு சின்ன மூவ் நமக்கு இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. அகைன் என்ன ஆகிடுச்சு, அது இந்த ரெசிஸ்டண்ட்டாக இங்கே இருந்ததுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டான், பிரேக் பண்ணிட்டான். ஸோ ஒன்ஸ் பிரேக் நடந்த உடனே மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த ரெசிஸ்டண்ட்டை என்னவா எடுத்துருக்கு, இங்கே சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஒரு அப் ட்ரெண்டில் அப் மூவ்மெண்ட்டு நமக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் இதுலேயே பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஒரு அழகான ஒரு ஸ்விங்கு கொடுத்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகிருக்கு, இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனதுனால நமக்கு என்ன இருக்குது, ஒரு அப்சைடில் நமக்கு ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டர்ன் இன்டு சப்போர்ட் அப்படின்னு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பண்ணது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் டர்ன் இன்டு சப்போர்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாக மாறுது அப்படின்றத நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருந்து நமக்கு என்ன இருக்குது, ஒரு அப்வர்ட் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அகைன் என்ன பண்ணியிருக்குன்னா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்னவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அகைன் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை டேப் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பிக் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வீக் நாங்கள் எடுத்த ஒரு என்ட்ரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ஸோ ஒரு ட்ரேடு எடுத்திருந்தோம். ஸோ அந்த ட்ரேடோட ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருந்தோம். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே ஓப்பன் ஆகி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்து அகைன் என்ன இருக்குன்னா ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த ஏரியாவை நம்ம என்னவா மார்க் பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சப்போர்ட்டில் நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைச்சிது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி 3 மினிட்ஸில் ஸோ இந்த பக்கம் நமக்கு கால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன், நமக்கு இங்கே கால் ஆப்ஷன். ஸோ சப்போர்ட் ஏரியாவில் கிடைச்சதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ கால் ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி கால் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டார்கெட் அடிச்சிருக்கா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கான்றதை நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணி ஸோ 4 லாட் நம்ம இந்த ட்ரேடுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 260 இருக்குது. ஸோ நமக்கு டார்கெட் வந்து 290. ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 245. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்டில் நம்ம இந்த ட்ரேட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரேட் நமக்கு டார்கெட்டும் அடிச்சிருந்தது. ஸோ நம்ம ஃபுல் டார்கெட்டை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ நமக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆனதுலேருந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா சடனாக நமக்கு ஒரு அப் மூவ்மெண்ட். ஸோ சப்போர்ட் ஏரியா, ஸோ சப்போர்ட் ஏரியாவோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு அப் மூவ்மெண்ட்ஸ் நமக்கு கொடுக்கும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு மூவ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ என்னுடைய என்ட்ரி, என்னுடைய டார்கெட், என்னுடைய ஸ்டாப் லாஸ் நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா டார்கெட் நமக்கு ரீச் ஆகிருக்கு. பிரதர் பாஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பின்னாடி வந்து பாஸ் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே. ஸோ இப்போ தான் டார்கெட் கிட்ட போகுது. ஸோ மார்க்கெட் என்ன இருக்குன்னா ரன் ஆகிட்டு ஸோ டார்கெட் கிட்ட போயிட்டு இருக்கு. டார்கெட் நமக்கு ட்ரிகர் பண்ண போகுது. ஸோ டார்கெட் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு இங்கே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் டார்கெட் வந்து நமக்கு என்ன இருக்குங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக ஸோ இந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8000 கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ராஃபிட் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஸோ சப்போர்ட் ஏரியாவில் இந்த இடத்துல நம்ம அரௌண்ட் ஒரு 260 நம்ம என்ன பண்ணோம்னா என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய எஸ்எல் இந்த ஓவரால் லோ 245. ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 290. ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டில் இந்த ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரேடில் நமக்கு 4 லாட் யூஸ் பண்ணதுனால நமக்கு 8000 rupees வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குங்க, நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.